ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் வந்து நேபாள் எங்கள் வீடு வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, இனிமேட்டுக்கு தான் கட்ட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு வந்து கண்டினியூஸாக கட்டிகிட்டே போகலாம். பட் வந்து மழை காலங்கிறதுனால ஒர்க்கர்ஸ் வந்து வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து ஆற்று மணல் இருக்கு இல்லையா, அது வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மழை சீசனில் வந்து மணல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா பேஸ்மெண்ட் வந்து நல்லா மழையில் நனைஞ்சால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாதம் அப்படியே விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப தீபாவளி முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் செங்கல், மண் எல்லாமே வாங்கி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து மழை சீசன் கம்ப்ளீட் ஆகிட்டு வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஈஸியாக வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கள் ஊர்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் செங்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்பி இருக்கும் இல்லையா, ராடு, அது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்குள்ளேயே கிடைக்கும். பஜாருக்கு போகணும் ஒன்றும் அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈஸியாக கிடச்சிரும். செங்கல் ஒரு செங்கல் என்ன ரேட்டுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அக்கா பையன்ட்ட வந்து கேட்டு சொல்கிறேன். நம்பர் 1 செங்கல் தான், நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரேட்டு வந்து என்னன்னு தெரில. இந்த செங்கலோட பிராண்டோட பேர் வந்து கணேஷ். நம்ம பஜாருக்கு போய் வாங்கினோன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட்டு நம்ம கிராமத்துலேயே வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்பணம் கொடுத்துட்டு கொஞ்சம் இதாக கடனாக கூட நம்ம வந்து திங்ஸ் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பஜாருக்கு போய் வாங்கினோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வாடகை அது இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு நிறையா வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெல் வந்து சூப்பராக இருக்கு இல்லையா? இது வந்து அறுவடை பண்ணுற டைம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி, விஜயதசமி இதுக்கு முன்னாடியே வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ ஃப்ரேமு, டோர் ஃப்ரேம் எல்லாமே வந்து வாங்கினது தான். அது ஒன்று எவ்வளோ ரேட்டுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அக்கா பையனுக்கு தான் எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கட்டுறது பற்றி என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம் இல்லையா? அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால ஒன்றுமே எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து டெய்லி கூலி மாதிரி தராமல் ஒரே டைமில் வந்து எல்லா காசும் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கொடுத்தாங்கன்னா அக்கா 250, 2,50,000 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ ஃப்ரேம். விண்டோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ வந்து பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லது தான். ஏன்னா காத்தோட்டமாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிலவாசல் வச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து கூப்பிட்டு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டு ஒன்றுமே செய்யலை. அப்பா வந்து பூவெல்லாம் வச்சு பொட்டெலாம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக முடித்தாச்சு. மேலே ரூஃப் போடும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கெடா வெட்டி பார்ட்டி மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ் அனுப்புனானா கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வைக்க போகிறாங்கன்னு தெரில, அக்காவுக்கு தான் தெரியும். மேக்ஸிமம் வந்து தை மாதம் இல்லைன்னா சித்திரை மாதம் வந்து புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஒன்று அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ரோடு வரப்போகுது. மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். 22 மீட்டர் லென்த் ரோடுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸோ அதுக்கான ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கார்த்திகை மாதத்துலேருந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து மெயின் ரோடே வரல. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது, குண்டும் குழியுமாக ஒன்றுமே நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயின் ரோடு வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எல்லாருமே ஹேண்ட் பம்ப் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்காங்க. மெயினாக வந்து வாட்டர் பைப் லைன் வந்து இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் வரும் கூடிய சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப லென்த்தில் ரோடுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸு பாதி வாசல் வந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பாதி வாசல் போகும், எங்கள் வீட்டு பக்கம் வந்து பாதி வாசல் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லென்த் ரோடு இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் நம்மளோட நிலம் வந்து கொஞ்சம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ரோடு வந்ததுக்கப்புறம் தான் பைப் லைன் அதுக்கப்புறம் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். முதல்ல ரோடு வந்தால் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அக்காவோட வீட்டோட ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 மந்த் வந்து அப்படியே விடணுமா, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு சிமெண்ட் பிளாஸ்டர்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 பை 1 உங்களுக்கு வந்து நான் இங்கேருந்தே உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போதைக்கு வந்து நான் நேபாளுக்கு போக மாட்டேன், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஹோம் டூர் வீடியோ எல்லாமே கண்டினியூஸாக ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புது வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.